we're going to increase the support for Ukraine. It's announced $3 billion in military assistance for Ukraine. White House says it is the largest aid package for Kyiv to date. Right now, the war in Ukraine is a critical point. We have to do everything we can to help the Ukrainians. Announcement of over $3 billion in new military assistance to Ukraine. President Zelensky has welcomed a decision by the US to supply Ukraine with armored fighting vehicles for the first time. He said they were exactly what the country needed. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. மாற்றி 400 ராணுவ வீரர்களை கொண்டுட்டோம், 600 ராணுவ வீரர்களை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியில் விட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு மத்தியில் அமெரிக்கா நான் உனக்கு ஒரு $3.75 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ராணுவ உதவிகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ராணுவ உதவிகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பக்குன்னு இருந்துச்சு. என்னடா ராணுவ உதவிகள்னு சொல்கிறாங்களே, வேறு ஏதாவது விஷயமா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தான் இதுவரையிலும் உக்ரைன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பலவிதமான வெப்பன்ஸ் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு டெலிவரி பண்ண போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் பிராட்லி இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள். இந்த பிராட்லி இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளை பற்றி ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடியே ஸ்பாரோ அப்படிங்கிற ஒரு மிசைலை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸ்பாரோவை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்பாரோ அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டம் இல்லாட்டி இந்த மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஏன் இப்போ புதுசாக உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது. இதன் பிறகு வேறு என்னென்ன வெப்பன்ஸை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? ஸோ $3.75 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்கிற இந்த உதவித்தொகை உக்ரைனுக்கு இதுவரையும் கிடைச்சதுலேயே மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், இவ்வளோ பெரிய உதவிகளை நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது, நீங்கள் எனக்கு அள்ளி தந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. இந்த $3.75 பில்லியன் அமெரிக்க டாலருக்குள்ளே தான் பிராட்லி இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான அம்யூனேஷன்ஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்பாரோவாக இருக்கட்டும், இது எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல வெப்பன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி ஸ்லோவேனியாவிலேருந்து கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான M55S அப்படிங்கிற டேங்கும் எங்கே வரப்போகுதான், உக்ரைனுக்கு வரப்போகுது. T55 டேங்கினுடைய அட்வான்ஸ்ட் அப்கிரேடட் வெர்ஷன் தான் M55S. இந்த M55S அப்படிங்கிறது மட்டில் ரொம்ப ஸ்பீடாக செல்லக்கூடிய ஒரு டேங்க். மட் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும். இப்போ அங்கே பெரிய அளவில் வின்டர் சீசன். இந்த வின்டர் சீசனில் பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்கும், பனிக்கட்டிகள் அப்படிங்கிறது தான் கூடுதலாக இருக்கும். ஆனால் வின்டர் சீசனுக்கு பிறகு தான் இந்த யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வீரியமாக நடக்க போகுது. அதுக்கு என்னென்ன ஆயுதங்கள் வேணும், அதை எப்படி நம்ம தடுக்க முடியும், எப்படி ஒஃபென்சிவாக இருக்கலாம், எப்படி டிஃபென்சிவாக இருக்கலாம், இதை தான் இந்த இரண்டு நாடுகளுமே சிந்திச்சிட்டு இருக்காங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் வின்டர் முடிஞ்ச உடனே வான் பாதுகாப்பு அப்படிங்கிறத அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ வான் வழியான தாக்குதலை ரஷ்யா கொஞ்சம் குறைவாக செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இழந்த இடங்களை அவங்க திரும்ப எடுக்க வேண்டியதாக இருக்கும். கரெக்டு தானே? இப்போ ரஷ்யாவாக இருக்கட்டும், கர்சன் பகுதியை உக்ரைன்ட்ட இழந்துட்டாங்க. அதனால் கர்சன் பகுதியை மறுபடியும் இவங்க பிடிச்செடுக்கணும். அதே மாதிரி பாக்முத் பகுதியில் சண்டை நடந்துட்டுருக்கு. பாக்முத் பகுதி இல்லாமல் இன்னும் பல ஏரியாக்கள் அப்படிங்கிறது உக்ரைன் உள்ளே வந்திருப்பாங்க. அதெல்லாமே அடித்து துரத்திட்டு ரஷ்யா மறுபடியும் அவங்களுடைய இடத்தை இல்லாட்டி அந்த உக்ரைனில் அவங்க ஆல்ரெடி ஆக்குபை பண்ண இடத்தை பிடிச்செடுக்கணும். இப்படி பிடித்து எடுப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கெல்லாம் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி விமானப்படையை வச்சு மட்டும் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும், டேங்க் அப்படிங்கிறது வேணும், இல்லாட்டி நம்முடைய நார்மலாக இருக்கக்கூடிய காலாட்படை அப்படிங்கிறது வேணும். ஸோ கிரவுண்ட் ஃபோர்ஸால் மட்டும்தான் இடங்களை பிடித்தெடுக்க முடியும். இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கு என்னென்ன ஆயுதங்கள் வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் நாட்டம் செலுத்தியிருக்காங்க. கிரவுண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனுடைய நிறைய இடங்கள் அப்படிங்கிறது களிமண் நிறைந்த இடம். இந்த களிமண் நிறைந்த இடம் காரணமாகத்தான் உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவினுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இந்த களிமண்ணில் இயங்கக்கூடிய டேங்க் அப்படிங்கிறது தான் இப்போ யாருக்கும் தேவை, உக்ரைனுக்கும் தேவை. அதனால தான் M55S அப்படிங்கிற டேங்க் ஸ்லோவேனியாவிலேருந்து எங்கே வருது, உக்ரைனுக்குள்ளே வருது. உக்ரைனுடைய பலம் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த டேங்க் எல்லாமே ரஷ்யாவினுடைய கண்டுபிடிப்பாக தான் இருந்துச்சு, சோவியத் யூனியன் அந்த ஒரு எரா காலத்தில். ஸோ இப்போ இந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய கண்டுபிடிப்பாக இருந்த M55 இருக்கட்டும், அதை அழிப்பதற்கான ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் எல்லாமே யார்கிட்ட ரெடியாக இருக்கும், ரஷ்யாட்டையும் ரெடியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படி டேங்க் வச்சு ஒரு யுத்தம் நடக்கும், இடத்தை பிடிக்க வருவாங்க. ரஷ்யாவினுடைய டேங்கை அழிப்பதற்காகத்தான் ஆன்டி டேங்க் இல்லாட்டி டேங்க் மிசைல்ஸ் அப்படிங்கிறது, டேங்க் கில்லர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உக்ரைன் பெரிய அளவில் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது தான் ஸ்பாரோ அப்படிங்கிறது. இந்த ஸ்பாரோ அப்படிங்கிறத யார் உருவாக்குறாங்கன்னா அமெரிக்கா தான்.
அதை உருவாக்குவதற்கு வேறொரு காரணமும் இருந்துச்சு. 1966 நாட்டோஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் நேவல் ஆர்மமெண்ட்ஸ் டைரக்டர்ஸ் CNAD அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு நடைபெறுது. இந்த CNADல எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷிப், ஆன்டி ஷிப், நம்ம கப்பல்களை எல்லாமே அழிப்பதற்கு சோவியத் யூனியன், ரஷ்யா ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆன்டி ஷிப் மிசைல்ஸை அழிப்பதற்கான ஒரு மிசைல் நமக்கு வேணும். இதுதான் இவங்களுடைய அந்த கூட்டமைப்பு. ஸோ இந்த கூட்டமைப்பில் பேசக்கூடிய எல்லாருமே ஒரு விஷயத்தை ரொம்ப பெரிய அளவில் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம தடுப்பதற்கு ஒரு மிசைலை கண்டுபிடிக்கிறோன்னா அந்த மிசைலை வச்சு ஷிப்பையும் அழிக்கக்கூடிய ஒரு மிசைலாக அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரே நேரத்தில் 2 விதமான டார்கெட், ஒன்று ஷிப்பை அழிக்கக்கூடிய ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழிப்பதற்கான ஒரு மிசைல் ப்ளஸ் ஷிப்பையும் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கண்டுபிடிப்பாக இருக்கணும். இது கடலில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை அழிப்பதற்கு இல்லாட்டி கடற்படைக்கு தேவையான ஒரு மிசைல் அப்படிங்கிறதுனால கடலை ஒட்டி இது என்ன செய்யணும், அப்படியே போகணும். அதாவது சீ ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வாட்டர் ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லோ ஆல்டிடியூடில் இல்லாட்டி அந்த கடலினுடைய வேகம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரியே கடல் அலை எல்லாமே கணித்து இது அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும், இல்லாட்டி குறைக்கணும், அதனுடைய உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும், இப்படியெல்லாம் ஒரு மிசைலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு எண்ணம். இந்த எண்ணத்துக்கு பென்டகன் ரொம்ப பெரிய ஆதரவையும் கொடுக்குறாங்க. அப்படி நாட்டோ படைகள் இல்லாட்டி நாட்டோ நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு மிசைலை உருவாக்குறாங்க. அப்படி உதயமானது தான் இந்த ஸ்பாரோ அப்படிங்கிற மிசைல். 1968 தான் இந்த ஸ்பாரோ அப்படிங்கிற மிசைலை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்பாரோ அப்படிங்கிற இந்த மிசைலை வச்சு ஒரு ஆன்டி ஷிப் மிசைலையும் அழிக்க முடியும், அதே நேரத்தில் கப்பல்களையும் அழிக்க முடியும். ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே அது பறந்து வந்துட்டு இருக்கும்போதே நம்ம அந்த மிசைலை அழிக்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தானே விக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எஸ், எக்ஸாக்ட்லி, இது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஆனால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சர்ஃபஸில் இருக்கக்கூடிய டார்கெட்டை காப்பாற்றுவதற்காக கிடையாது, கடலில் இருக்கக்கூடிய டார்கெட்டை காப்பாற்றுவதற்காக. ஸோ இந்த ஸ்பாரோ அப்படிங்கிறது முதல் கட்டமாக ஒரு இடத்துல அதனுடைய பெர்மனண்டாக ஒரு பேஸ் வச்சுருப்பாங்க, அதிலிருந்து மட்டும்தான் ஏவக்கூடிய மெத்தடில் தயாரித்து வைத்திருந்தார்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, அதாவது நாட்டோ நாடுகளுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த ஸ்பாரோ அப்படிங்கிறது இப்படி மட்டும் ஏவனா போதாது, மூவ்மெண்ட்டாக ஒரு இடத்த மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதிலிருந்தும் இந்த ஸ்பாரோ அப்படிங்கிற மிசைலை நம்ம ஏவ வேண்டும் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் கப்பல்களிலிருந்தும் இந்த ஸ்பாரோ அப்படிங்கிற மிசைலை நம்ம ஏவணும் அப்படிங்கிறதும் இவங்களுடைய ஒரு தேவையாக மாறுது. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, முதல் வெர்ஷன் ஆஃப் ஸ்பாரோ அப்படிங்கிறத மோடிஃபை பண்ணுறாங்க. அப்படி மோடிஃபை பண்ணி கப்பல்களிலிருந்தும் இதை ஏவ முடியுமா, கப்பல்களிலிருந்தும் இதை சோதித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பல கட்டமாக சோதனை அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஸ்பாரோ அப்படிங்கிறது நிலங்களில் ஓடக்கூடிய ஒரு ட்ரக்களையும் வச்சு இதை என்ன செய்ய முடியும், இந்த ஸ்பாரோவை ஏவ முடியும், கப்பல்கள் வச்சு ஏவ முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த கன்க்ளூஷனுக்கு வராங்க. நாட்டோ நாடுகள் எல்லாருமே இது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி போட்டி போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த ஸ்பாரோ அப்படிங்கிறது ஜெர்மனிகிட்ட இருக்குது, எகிப்திட்ட இருக்குது, இன்னும் பல நாடுகளிடம் இருக்கிறது. ஆனால் இந்த ஸ்பாரோ அப்படிங்கிறத உக்ரைன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. கப்பற்படை அப்படின்னு சொல்லும்போது பிளாக் சீல ரஷ்யாவினுடைய கப்பல் கர்சன், ஒடிசா போன்ற துறைமுக ஏரியாக்களில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. அந்த இடத்துல தான் அவங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல் எல்லாமே டெஸ்ட் செய்யப்பட்டது ரஷ்யாவினுடைய. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த உக்ரைன், எனக்கும் ஸ்பாரோ அப்படிங்கிற இந்த மிசைல் வேணும், இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா எங்களுடைய கடற்பரப்பையும் நாங்கள் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதிக்கு வராங்க. ஆனால் இந்த ஸ்பாரோ அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு வெப்பன் நாட்டோ நாடுகளுக்காக மட்டும் அப்படின்னு சொன்னதுனால, ஏன்னா நாட்டோவினுடைய கூட்டமைப்பில் இது உருவாக்கப்பட்டதுனாலையும் பல நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இனிஷியலாக. ஆனால் போக 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 ரஷ்யா ஜெயிச்சிட்டு இருக்காங்க, உக்ரைன் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்பாரோ அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அமெரிக்கா வந்தது. நாட்டோ நாடுகள் 1-2 நாடுகள் கொஞ்சம் எதிர்ப்பை தெரிவித்தாலும் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வந்திருக்கு, ஸ்பாரோவை நீங்கள் எங்கே கொடுக்கலாம், உக்ரைனுக்கு கொடுக்கலாம். இந்த ஸ்பாரோவினுடைய வெர்ஷன் ரிம் 7 ஸ்பாரோ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ இந்த ரிம் 7 அப்படிங்கிற மிசைல் சிஸ்டம் தான் இப்போ எங்கே வரப்போகுது, உக்ரைனுக்குள்ளே வரப்போகுது. ஆனால் இது ஒரு மிசைல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா இதை ஏவுறதுக்கு ஒரு லான்ச்சர் இருக்கணும்ல, அதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஸ்பாரோ அப்படிங்கிறத மோடிஃபை பண்ணுறாங்க. உக்ரைன்ட்ட என்னென்ன லான்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இல்லாட்டி ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படுது. அதில் குறிப்பாக பக் M3 சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமும் அதுக்கான லான்ச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பக் M3 அப்படிங்கிற சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்துக்குள்ளே இந்த ஸ்பாரோ அப்படிங்கிற மிசைலை அனுப்ப முடியும். அந்த ஸ்பாரோ மிசைலை அனுப்பி இந்த லான்ச்சர் சிஸ்டம் வழியாக ஸ்பாரோ மிசைலை லான்ச் பண்ண முடியும். அப்படி லான்ச் பண்ணுறதுனால
ஒரே நேரத்தில் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய லான்ச் பேடையும் அவங்களால யூஸ் பண்ண முடியும். புதுசாக இவங்களுக்கு Sparrow அப்படிங்கிற மிசைலையும் ஏகப்பட்டது அமெரிக்காவிடமிருந்து கிடைக்கும். ஸோ செலவுகளையும் குறைக்கலாம். அதாவது இந்த Sparrow மிசைல் சிஸ்டத்தை லான்ச் பண்ணுறதுக்கான அந்த லான்ச்சர் இல்லாமல் இருக்கிற லான்ச்சரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால 2 ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு வருது. இதனாலையும் இந்த Sparrow அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்பு அதிகரித்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பக் M3 அப்படிங்கிற சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உக்ரைன்ட்ட தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சிஸ்டம், அதாவது லான்ச்சர் சிஸ்டம் இருந்தும் அதை லான்ச் பண்ணுறதுக்கு தேவையான மிசைல்ஸ் இல்லாதனால தான் அங்கங்கே இது என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, அவங்களுடைய இன்வென்ட்ரியில் வச்சுருக்காங்க. ஸோ இன்வென்ட்ரியிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த மிசைல் சிஸ்டத்தை வச்சு இந்த மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஏவப்பட போகிறது. இப்படி ஏவக்கூடிய இந்த Sparrow அப்படிங்கிற மிசைல் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக் M3 அப்படிங்கிறது ஒரு மீடியம் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறதும் இதை வைக்கிங் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த வைக்கிங் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் சோவியத் யூனியன் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ சோவியத் யூனியன் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டு அது சோவியத் யூனியன் ரஷ்யா நாடுகளாக இருந்தபோது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டு அப்படி உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட லான்ச்சர் சிஸ்டத்தை வச்சு அமெரிக்காவால் இருந்து வாங்கப்படும் மிசைலை ஏவ போகிறாங்க. அதுவும் ரஷ்யாவுக்கு எதிராக அப்படிங்கிறது தான் இந்த Sparrowவினுடைய ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்படி ஒரு மிசைல் அப்படிங்கிறது நமக்கு எதிராக வரும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும். அதனால தான் இந்த Sparrowவுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி அவங்களும் சில பல மிசைல் சிஸ்டத்தை தயாரிச்சுட்டு வராங்க, தயார்படுத்தியிருக்காங்க. S-400 ஆன்டி மிசைல் சிஸ்டத்திலிருந்து அவங்களுடைய அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய S-550 வரை யார்கிட்ட இருக்குது, ரஷ்யாட்ட இருக்குது. இந்த ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் லான்ச்சரை வச்சு இப்படி ஒரு Sparrow மிசைல் ஏவப்படும் போது அதை கண்காணிப்பதற்காகவே ஸ்பெஷலைஸ்டு ரேடார் சிக்னல்ஸ் எல்லாமே இப்போ யார் கையிலையும் இருக்கான், ரஷ்யா கையிலையும் இருக்கான். ஸோ Sparrowவினுடைய ரேடார் சிக்னேச்சர் அப்படிங்கிறத யார் இப்போ நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ரஷ்யா நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் நான் முதலே சொன்னேன், இதுக்கு வாட்டர் ஸ்கிம்மிங் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இல்லாட்டி ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் இதை கண்டுபிடிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி ரஷ்யாவால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட உக்ரைனுடைய கப்பல்களுக்கு பாதுகாப்பாக இந்த Sparrow அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி பக் M3 சர்ஃபஸ் டு ஏர் மிசைலினுடைய ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை இல்லாட்டி மிசைல்ஸை அழிக்க முடியும். 2.5 to 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2.5 கிலோமீட்டர்லேருந்து 70 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு 15 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் உயரத்தில் வந்து பறந்து கொண்டு இருக்கும்போது அது ஒரு மிசைலாக கூட இருக்கலாம். அதை அழிப்பதற்காகத்தான் இனி Sparrowவை யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த Sparrowவினுடைய வேகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்டுக்கு 3000 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேட்டோ அமைப்பால் உருவாக்கப்பட்ட Sparrow இன்னைக்கு நேட்டோவில் இல்லாத ஒரு நாடுக்கு கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்பெஷல். இப்போ நமக்கு கேட்கக்கூடிய இல்லாட்டி நம்ம மனசில் எழக்கூடிய கேள்வி என்னென்னா, பிராட்லி இந்த இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா இந்த Sparrowவாக இருக்கட்டும், இதெல்லாம் நேட்டோவினுடைய ஒரு ஆயுதமாக இருந்தது. இது அமெரிக்காவினுடைய ஆயுதம். அப்படின்னா அமெரிக்கா நேரடியாக இந்த யுத்தத்தில் களமிறங்க போகிறார்களா அப்படிங்கிறது தான். இங்கே மறுபடியும் நான் ஒரு சின்ன விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ நம்ம சொன்ன இல்லாட்டி இப்போ நம்ம பார்த்த மிசைல் சிஸ்டம் எல்லாமே ஷார்ட் ரேஞ்ச் இல்லாட்டி மீடியம் ரேஞ்ச் மிசைலாக மட்டும்தான் இருக்கும். யுத்தம் நடக்கிறதுலேருந்து இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ளேயே விழக்கூடிய மிசைல்ஸை மட்டும்தான் யார் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கா. இப்போ லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உக்ரைனில் ஒரு இடத்துல போர் நடந்துட்டுருக்கு, லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வச்சு ஏவிட்டாங்க, அது ரஷ்யாவுக்குள்ளே வந்து விழுந்துடும். அப்போ நேரடியாக ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா செய்ததாக மாறிவிடும். அப்படி ஒரு பிரச்சனை வராமல் இருப்பதற்காகத்தான் அமெரிக்கா இந்த மிசைலை கொடுக்கும்போதே Sparrowவாக இருக்கட்டும் இல்லை பிராட்லியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அக்ரிமெண்ட் இருக்கும், இந்த ரேஞ்சு வரதான் நீ இதை யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக இந்த மிசைலை வச்சு நீ ரஷ்யாவுக்குள்ளே அடிச்சிடக்கூடாது, ரஷ்யாவினுடைய எல்லைக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்பெஷல் மோடிஃபிகேஷன் எல்லாமே யார் செஞ்சுருப்பாங்க, அமெரிக்காவும் செஞ்சுருப்பாங்க. NISIMSஆக இருக்கட்டும், HIMARSஆக இருக்கட்டும், இது எல்லாமே அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை மோடிஃபை பண்ணி தான் உக்ரைனுக்குள் அனுப்பி வச்சுருப்பாங்க. நல்லா கவனிச்சா தெரியும், ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரைப் அப்படிங்கிறதும் இல்லாட்டி ரெட் கலர் ரிப்பன் கட்டி மட்டும்தான் இந்த மாதிரியான மிசைல் உக்ரைனுக்குள்ளே அனுப்பப்படும். இந்த ரெட் அப்படிங்கிறது ஸ்பெஷலைஸ்டு ஃபார் உக்ரைன், அதுக்காக மட்டுமே இவங்க மோடிஃபை பண்ண வெர்ஷன் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ Sparrow அப்படிங்கிறத பார்த்துட்டோம், பிராட்லியை பற்றி பார்த்துட்டோம், M55S பற்றி பார்த்துட்டோம். இன்னும் பல வெப்பன்ஸ் என்னென்ன அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் பார்த்துடலாம். ஓவராலாக இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில்
தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.